எனக்கு ஞாபகம் வரவே மாட்டேங்குது. ஐயோ இல்லையே, எங்க போய் வச்சேன் நானு? வேலை பேசிக்கிட்டே ஃப்ரிட்ஜுக்குள்ள தான் வச்சிட்டேன் போல. அப்போ அதுக்குள்ள இல்லாட்டி என்ன செய்யறது, இல்லன்னு சொல்ல வேண்டியதா? துளி இல்லையே. இத போய் அந்த மனுஷங்கிட்ட சொன்னா வானத்து பூமிக்கு குதிப்பாவளே. நான் என்ன பண்ண போறேன்னு தெரியல. நீ இன்னும் கிடைக்கலையே உனக்கு? கொஞ்சம் சீக்கிரமா வாயேன். நான் தேடிக்கிட்டே இருக்கேன்ல. போய் வரேன். எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன், காணல. உன்னை ஏதோ தூக்கிட்டு போயிருக்குமோ என்னமோ. என்னடி சொல்ற நீ? அது முக்கியமான ஃபைல் சொல்லி தானே கொடுத்தேன். பத்திரமா வைக்க கூடாதா? இந்த ஊர்லயாச்சும் பூனை போய் ஃபைல தூக்கிட்டு போக கண்டமா? உனக்கு மட்டும் பூனை எறும்பு எல்லாம் தூக்கிட்டு போக மாக்கோம். அந்த உடனே உன்கிட்ட பத்திரமா வச்சுட்டு போயின்னு நான் உன்கிட்ட தானே கொடுத்தேன். என்கிட்ட நான் இல்ல மட்டும் இல்லைன்னா எனக்கு வேலையே கிடையாது. அப்புறம் இதை விட்டு வெளியே அனுப்பிட்டுருவாங்க. அதுக்குள்ள எப்படி கிடைச்சிரும் உனக்கு? இல்ல நம்ம பையனுக்கு ஸ்கூலுக்கு போனா அவன் பேக்ல வச்சிட்டியா நீ? சொல்லுத அது எவ்வளவு முக்கியமான ஃபைலு? நீ வேணும்னு அவனுக்கு கொடுத்து விட்டியா? போய் தொலைறி உங்ககிட்ட கொடுத்தேன் பாரு. அதுக்கு நானே பத்திரமா எங்கேயாச்சும் வச்சிடணும். இனி எப்பயாச்சும் உங்ககிட்ட கொடுப்பேனா? நீயே போட்டு குடி. செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு காப்பி குடிக்கிறியா? அவன் காப்பி நீயே வயிற்றுல கிளப்பிட்டு இருக்காங்களே. என்னங்கடா கொடுமை. நான் யார் மொத்தம் முடிச்சுக்கு தெரியலையே. இன்னைக்கு நடக்கிறதெல்லாம் எனக்கு வெளுங்காமே போகுது. மழை இப்படியே வந்து தொலையணுமா? கொடைய வேற எடுத்துட்டு போனோம். ஏடி உமா, கொடைய கொஞ்சம் எடுத்து வாரியா? மழை வந்துட்டு இருக்கு வெளியே. உன்கிட்ட போய் சொன்னேன்னு பாரு, நானே எடுத்துக்கிறேன். இப்பவே நேரம் ஆயிடுச்சு. இந்த மழையை கடந்து போய் வாங்கிட்டு வரதுக்குள்ள ரொம்ப நேரம் ஆக போகுது ஆபீஸ்க்கு. மழை இன்னைக்கு விடாது போல. என்ன இப்படி மழை வச்சுட்டு இருக்கு? ஐயோ ஒரு வழியா சீக்கிரமா வந்தாச்சு. வேற பேப்பர் கிழிச்சு போட்டானா எனக்கு பயமா இருக்கு. ஆயிப்பா தம்பி. சிங்கு அப்பா ஆபீஸ் பேர்ல நீ எடுத்து வந்தியாப்பா? இருந்தா குடுத்துறியா? ஓ அம்மா தானே சொன்னா நீ இதை எடுத்து வந்திருப்பேன்னு சொல்லி. அதான் உன்கிட்ட கேட்க வந்தேன். நீ ஏதோ அசைன்மெண்ட் செய்ய எடுத்து வந்தேன்னு சொன்னாலே. இடத்துல தேடினவே இந்த பேக்க மறந்துட்டேனேடா. சரி நான் போய் எடுத்துக்கிறேன். நீ மழையில் நினையாம உள்ள போ. வேலை என் ஃபைலு பத்திரமா வீட்லயே இருக்கு. நான் எங்க தேடிக்கிட்டு கிடந்தேன். ரொம்ப பயந்துட்டேன். இந்த மேனேஜர் இனியாதுல கூப்பிடுறாரு. என்னன்னு தெரியலையே. நேரம் ஆயிட்டுன்னு கூப்பிடுதாவோ. ஹலோ சார் சொல்லுங்க. மூர்த்தி இன்னைக்கு ஆபீஸ் லீவுப்பா. என்னங்க சார் சொல்றீங்க? இன்னைக்கு லீவா? மூர்த்தி இன்னைக்கு ரொம்ப ரெயின் அதிகமா இருக்கு. நாளைக்கு லீவ் விட்டுருக்காங்க சார். இன்னைக்கு ஸ்கூலே ஓப்பன்ல தான் சார் இருக்கு. நீங்க என்ன ஆபீஸ்க்கே லீவ் விட்டீங்க? மூர்த்தி உங்க கடமை உணர்ச்சியை கொஞ்சம் கட்டுப்படுத்துங்க. கண்டிப்பா ஆபீஸ் உண்டு. லீவுன்றத கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொல்லக்கூடாதா? இதுக்கு அந்த ஆபீஸ் ஃபைலுக்காக நான் எங்க அலைஞ்சிட்டு வந்திருக்கேன் இந்த மலையில. ஒண்ணும் கிடையாது. சொல்றேன் நான் இந்த மாதிரி ஃபைல வீடெல்லாம் தேடிட்டு அவங்கிட்ட போய் கேட்டா அவன் வீட்டுல ஏன் பேக்ல வச்சுட்டேன்னு சொல்றியான். வீட்டுக்கு வர வழியில மேல தெரு போன போட்டு இன்னைக்கு லீவு ஆபீஸ்க்குன்னு சொல்லிட்டாரு. இப்ப நான் என்னதே பண்றது? இந்த லீவு முதல்ல சொல்லட்டி நான் வாட்டில வீட்டுல அமைதியா இருந்திருப்பே. இல்ல என்ன வேற இந்த மழையில கொட்டுற மழை எம்பிட்டு மழை பெய்யுது பாரு. நான் இதுல அலைஞ்சிட்டு குளிர் வேற காய்ச்சல் வரப்போகுது எனக்கு. இன்னைக்கு ஃபுல்லா நான் படுத்து தூங்க போறேன். யார் என்ன வந்து டிஸ்டர்ப் பண்ண கூடாது.